நான் இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா காய் சோறு. அதாவது எங்க ஊர்ல அதுக்கு பேர் காய் சோறு, உங்க ஊர்ல எல்லாம் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. இப்போ வந்து பரவலா சொல்லப்படுற பேர் வந்து வெஜிடபிள் பிரியாணி. எங்க அம்ச்சியிலிருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே பேர் வந்து காய் சோறு தான். எப்பவும் எல்லா அம்மாக்களும் கேட்குற கேள்விதான், இன்னைக்கு என்ன சாமி செய்யறது அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டை பார்த்து கேட்பேன். அவர் வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை டிஃபால்ட்டா வெஜிடபிள் பிரியாணி தான். அது சனிக்கிழமை வந்து சொல்லவே தேவையில்லை, ஏன்னா சனிக்கிழமை அவர் வெஜ்ஜு. ஆனால் நானும் என் பொண்ணெல்லாம் வெஜ்ஜு கிடையாது. அவர் சொல்கிற சனிக்கிழமை லஞ்ச் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் செய்கிற ஒரே டிஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன காய்கறி வாங்கி வச்சுருக்கிறனோ எல்லாத்தையும் போட்டுமே எப்போவுமே செய்வேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் காய் கம்மியாக போட்டிருக்கிற வீடியோவில் காமிக்கணும்னு. கேரட், பீன்ஸு, மஷ்ரூம், பன்னீர், பீஸு, சோயா, அந்த மாதிரி என்னென்ன கண்ணில் கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து காய் சாப்பாடுங்கிறது ஒரு ஃபீலாக இருக்கும். அப்புறம் என் பொண்ணு வந்து காயை பொறிக்க சாப்பிடுவோம். அதனாலேயே நான் மோஸ்ட்லி நிறைய காய் போட்டு செய்வேன். அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.